ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு புதினா சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்காங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்குறேன். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாய் எனக்கு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் எனக்கு 3 சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 கூட சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குங்க. இப்போ இது கூடவே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 10லேருந்து 12 போல் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் பூண்டும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிடி கை அளவுக்கு புதினா எடுத்துருக்காங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தாலும் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த புதினா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தேங்காய் பத்தையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா புளி எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கலர் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்குறேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் ஒரு தடவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சட்னி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்குறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.